4வது தவளை. ஒரு மரக்கட்டையின் மீது 4 தவளைகள் உட்கார்ந்து கொண்டு இருந்தன. அது ஒரு ஆற்றின் ஓரம் இருந்தது. திடீரென்று வந்த வெள்ளப்பெருக்கால் அம்மரத்துண்டு ஆற்றில் மிதந்து செல்ல ஆரம்பித்தது. சிறிது தூரம் சென்றபின் முதல் தவளை சொன்னது, இந்த மரத்துண்டு உயிரும் அறிவும் கொண்டது போல் இருக்கிறது. அது நம்மை எத்தனை சுகமாக சுமந்து கொண்டு செல்கிறது என்றது. அதற்கு 2வது தவளை, மரத்துண்டு உண்மையில் நகர்வதில்லை. இந்த ஆறுதான் நகர்ந்து சென்று கொண்டு இருக்கிறது. அதற்கு 3வது தவளை, மரத்துண்டும் நகரவில்லை. ஆரம் நகரவில்லை. நம் மனம்தான் நாம் நகர்ந்து கொண்டு இருப்பதாக நமக்கு உணர்த்திக் கொண்டு இருக்கிறது என்றது. இதைக் கேட்டுக் கொண்டிருந்த 4வது தவளை ஒன்றுமே சொல்லவில்லை. அது மௌனத்தில் இருப்பதை தாங்க முடியாமல் மற்ற 3 தவளைகளும், நீ என்ன நினைக்கிறாய் என்றன. அதற்கு அது, நீங்கள் ஒவ்வொருவரும் சொன்ன பதில் சரிதான். மரத்துண்டு அறிவும் உயிரும் கொண்டு நம்மை சுகமாக நகர்த்திச் செல்கிறது என்பதும், ஆறுதான் நம்மையும் மரத்துண்டையும் நகர்த்திச் செல்கிறது என்பதும், அல்லது நம் மனம்தான் நம்மை நகர்த்திச் செல்கிறது என்பதும் உண்மைதான் என்றது. ஒவ்வொரு தவளையும் தான் சொல்வது மட்டுமே சரியாக இருக்க வேண்டும். மற்ற 2 தவளைகள் சொன்னது எப்படி சரியாக இருக்க முடியும் என்று கோபம் கொண்டன. அப்போது யாரும் எதிர்பாராத ஒன்று நடந்தது. முதல் 3 தவளைகளும் சேர்ந்து 4வது தவளையை ஆற்றில் தள்ளிவிட்டன. கலீல் கிப்ரானின் இக்கதைக்கும் பின்வரும் அத்தியாயத்துக்கும் அதிக சம்பந்தம் இல்லை. குறிப்பாக முதல் 3 தவளைகளைப் பற்றி எந்தவித தொடர்பும் இல்லை. ஆனால் இந்த அத்தியாயத்தை படித்து முடித்த பிறகு ஒருவேளை நான் 4வது தவளையாக கருதப்பட்டு விடுவேனோ என்ற பயம் மட்டும் எனக்கு இருக்கிறது. ஆரம்பத்தில் கட்டாந்தரையாக இருந்த அமெரிக்கா மிக சொற்ப ஆண்டுகளில் கண்ட வளர்ச்சி பிரமிக்கத்தக்கது. அதற்கு காரணங்களாக ஆரம்ப குடியேறிகளில் பெரும்பாலோர் மெத்த படித்தவர்கள், பெரும் பணக்காரர்கள், சவால்களை சந்திக்க தயங்காதவர்கள், சாதனை செய்யும் வேட்கை கொண்டவர்கள், கடின உழைப்பாளிகள், அமெரிக்காவில் உபயோகப்படுத்தப்படாது இருந்த ஏராளமான இயற்கை வளங்கள் என்று பலவற்றை சொன்னாலும், அதையும் தாண்டி வேறுபல மர்மங்கள் புதையுண்டு சந்தேகிக்கப்படுகிறது இருப்பதாக இன்றும் ஜப்பானியர்களை விடவா போராளிகள், கருப்பின மக்களை விடவா கடின உழைப்பாளிகள், ஹிட்லரின் ஜெர்மானியர்களை விடவா சவால்களை சந்திக்க உலகெங்கிலும்தான் படித்தவர்கள், தயங்காதவர்கள், பணக்காரர்கள் இருக்கிறார்கள். ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு அது போதுமா? உண்மையில் ஏதோ ஒரு இரகசிய குழு அமெரிக்காவை புதிய ஜெருசலமாக உருவாக்க ஆரம்பத்திலிருந்தே எடுத்து வந்த முயற்சிதான் அமெரிக்காவின் பெரு வளர்ச்சிக்கு காரணமாக நம்பப்படுகிறது. அமெரிக்கா என்பது வேறு, ஐரோப்பா என்பது வேறு என்று கருதக்கூடாது. ஐரோப்பிய முதலாளிகள் தங்கள் கம்பெனிகளை நிறுவியுள்ள நாடுதான் அமெரிக்கா. அக்கம்பெனிகளும் அதில் வேலை செய்பவர்களும் வேலை செய்பவர்களுக்கு வேலை செய்பவர்களும் அவர்களுக்கு தேவைப்பட்ட சமூக கட்டமைப்பும் கொண்டதுதான் அமெரிக்கா. அமெரிக்காவை ஒரு நாடு என்று சொல்லுவதே தவறு. அது ஒரு கம்பெனி. மிகப்பெரிய கம்பெனி என்பதால் கார்ப்பரேஷன் என்று வேண்டுமானால் சொல்லலாம். அமெரிக்க ஜனாதிபதி என்பவர் அமெரிக்க கார்ப்பரேஷனின் தலைவர் மற்றும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் பிரதிநிதி. அது மட்டுமே. அதனால்தான் பிரிட்டிஷ் முதலாளிகள் தங்களின் ஒரு கார்ப்பரேஷனின் தலைவராகிய இங்கிலாந்து பிரதமரின் இல்லமான 10 டவுனிங் ஸ்ட்ரீட்டைப் போல தங்களின் இன்னொரு கார்ப்பரேஷனின் தலைவராகிய அமெரிக்க ஜனாதிபதியின் இல்லமாகிய வெள்ளை மாளிகையையும் ஆடம்பரமில்லாமல் அடக்கமாக கட்டியுள்ளனர். பொதுவாக பெரும் முதலாளிகள் தங்கள் ஒவ்வொரு கம்பெனியின் தலைமை நிர்வாகிக்கும் தாங்கள் வசிக்கும் அளவுக்கு ஆடம்பர, அலங்கார அரண்மனைகளை கட்டித் தருவதில்லைதானே? அமெரிக்கா முழுவதையும் கட்டி ஆளும் வாஷிங்டன் டி.சி. உண்மையில் அமெரிக்காவின் 50 மாநிலங்களில் ஒரு மாநிலம் அல்ல. சில தனிப்பட்ட நபர்களுக்கு அது சொந்தமானது. இட் இஸ் அ பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. அமெரிக்க டாலர் நோட்டை அச்சடித்து வெளியிடும் உரிமையையும் மற்ற எல்லா அமெரிக்க வங்கிகளையும் கட்டுப்படுத்தும் அதிகாரத்தையும் கொண்ட ஃபெடரல் ரிசர்வ் வங்கி அமெரிக்க அரசுக்கு சொந்தமானது அல்ல, சில தனி நபர்களுக்கு சொந்தமானது.
அமெரிக்காவில் உள்ள CIA அமெரிக்க மக்களை பாதுகாப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட நிறுவனமல்ல. அமெரிக்க பணக்காரர்களையும் அதன் மூலம் பிரிட்டிஷ் பணக்காரர்களையும் பாதுகாக்க ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு. பெண்டகனும் கவுன்சில் ஆஃப் ஃபாரின் ரிலேஷனும் அமெரிக்க மக்களின் நலன் குறித்து ஏற்படுத்தப்பட்ட உளவமைப்புகள் அல்ல. உலக நாடுகளின் அரசியல் விவகாரங்கள் அனைத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் அமைப்புகள். இவ்வமைப்புகளை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பவர்கள் மிக ரகசியமான ஒரு குழுவைச் சேர்ந்தவர்கள். 3ஆம் ஜார்ஜ் மன்னனாக இருந்தபோதுதான் அமெரிக்காவுக்கு விடுதலை கிடைத்தது. அவர் எல்லா சுதந்திரங்களையும் அமெரிக்காவுக்கு அளித்தாரே அன்றி பிரிட்டிஷ் ராஜவம்சம்தான் தொடர்ந்து அரசனாக இருக்கும் என்பதை மட்டும் விட்டுக் கொடுக்கவில்லை. இன்றைய நிலையில் கூட அமெரிக்கா பிரிட்டனின் ஒரு காலனி நாடு என்றுதான் சொல்ல வேண்டும். அமெரிக்கா உட்பட அனைத்து பிரிட்டிஷ் காலனி நாடுகள், காமன்வெல்த் நாடுகள் போன்றவற்றில் மகாராஜா, ராஜா, இளவரசர், இளவரசி, மகாராணி பொதுவாக ராயல் என்ற அடைமொழி ஆகியவற்றை யாரும் உபயோகிக்கக் கூடாது என்று கூட ஒரு சட்டம் இருக்கிறது. ரோம் நகருக்குள்ளேயே இருக்கும் வாடிகன் ரோமின் ஒரு பகுதி அல்ல, இத்தாலியின் ஒரு பகுதியுமல்ல. அது ஒரு தனி நாடு. வாடிகனுக்கு சொந்தமான 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட தேவாலயங்கள் உலகெங்கிலும் உள்ளன. ஒவ்வொரு தேவாலயத்துக்கும் உலகெங்கிலும் பற்பல சொத்துகள் இருக்கின்றன. அவற்றில் இருந்து வரும் அத்தனை வருமானங்களும் வாடிகனுக்குத்தான் வந்து சேர்கிறது. இவர்கள் ஆன்மீக ரீதியாக உலகத்தில் உள்ள மக்களை கட்டுப்படுத்துவதாக வெளிப்படையாகத் தோன்றினாலும் தங்கள் பணபலத்தின் மூலமாகவே கட்டுப்படுத்துகிறார்கள். உலகெங்கிலும் உள்ள மதச்சார்புள்ள நாடுகள் கூட அரசியல் சார்ந்த அரசாங்கங்கள் மூலமே ஆளப்படுகின்றன. ஆனால் மதமே அரசாங்கமாக இருக்கும் ஒரே நாடு வாடிகன் மட்டும்தான். வாடிகனின் ஜனத்தொகை வெறும் 836 மட்டுமே. பரப்பளவு 44 ஹெக்டேர். அயல்நாட்டு உறவுகளில் வாடிகனின் அரசாங்கத்தை ஹோலி சீ என்ற லத்தீன் சொல்லால் அழைக்கிறார்கள். அதற்கு புனித போப்பாண்டவரின் பார்வை என்று அர்த்தம். அது வாடிகன் சிட்டியை மட்டும் குறிப்பது அல்ல, உலகெங்கிலும் உள்ள கத்தோலிக்க தேவாலயங்களின் தலைவர் என்று அர்த்தம். இந்த 3 அதிகார மையங்களும் சேர்ந்துதான் இவ்வுலகம் முழுவதும் உள்ள பொருளாதார, அரசியல், ஆன்மீக விஷயங்களை முழுமையாக கட்டுப்படுத்துகின்றன. எப்படி இவ்வளவு பெரியதாக இவ்வுலகம் முழுவதும் இவை தன் வலைப்பின்னலை விரித்து வைத்திருக்கிறது? எப்படி அது சாத்தியமாகிறது? இவர்கள் அனைவரும் தங்களின் செல்வத்தையும் வரம்பில்லா எல்லையில்லா அதிகாரத்தையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய பொது நோக்கமும் அதன் மேலிட்டெழுந்த நிர்பந்தமும்தான் அவர்களை ஒன்றுபட்டு இயல்பாக இணைந்து செயல்பட வைத்திருக்கிறது என்றாலும் அதைத் தாண்டிய வேறொரு முக்கியமான காரணம் இருக்கிறது. இந்த 3 அதிகார மையங்களும் ஏன், எப்படி இணைந்து செயல்படுகின்றன என்பதற்கு வேறு ஒரு எளிமையான பதில் உண்டு. இம்மூன்று அதிகார மைய அங்கத்தினர்கள் அனைவரும் இன்றைய எகிப்து, இராக் எனப்படும் அன்றைய பாபிலோனிய ஃபாரோக்களின் வம்சாவளியில் வந்த வாரிசுகள் என்று பரவலாக நம்பப்படுகிறது. பிரிட்டன், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா ஆகிய நாடுகளுக்கு நேரடி மகாராணியாகவும் உலகெங்கும் பரவிக் கிடக்கும் 54 காமன்வெல்த் நாடுகளுக்கு டொமினியன் மற்றும் சம்பிரதாய ராணியாகவும் இருக்கும் மகாராணி 2ஆம் எலிசபெத்தான் 3 அதிகார மையங்களின் கிரேட் கிராண்ட் மாஸ்டர். இவருடைய குடும்பச் சங்கிலியை சில வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் மிக விஸ்தாரமாக பல ஆயிரம் வருடங்கள் பின்னோக்கி ஆராய்ந்து இருக்கிறார்கள். இங்கிலீஷ், ஸ்காட்டிஷ், பிரிட்டிஷ் அரச பரம்பரை வாரிசான 2ஆம் எலிசபெத்தின் முந்தைய பரம்பரையாக வைகிங் மன்னர்களையும், அதற்கு முன்பாக டாலமி அரச பரம்பரை, சாலமன் அரச பரம்பரை வரை சென்று எகிப்தின் புகழ் பெற்ற ஃபாரோ மன்னன் அமெனமெத் என்று போய் முடிக்கிறார்கள். இன்றும் திருமணம் போன்ற குடும்ப விழாக்களின் போதும் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் போதும் பிரிட்டிஷ் ராஜ குடும்ப ஆண், பெண்கள் அணியும் உடைகளின் வடிவமைப்பு அப்படியே எகிப்து கலாச்சாரத்துடன் ஒன்றியது என்பது கண்கூடு.
அது பிரமிடு முதற்கொண்டு எகிப்தின் பல இடங்களில் கல்லோவிய உடைகளில் காணப்படும் வகையிலேயே இருப்பதை சிலர் சுட்டிக்காட்டி மேற்சொன்ன விஷயத்துக்கு நியாயம் கற்பிக்கிறார்கள். பிரிட்டிஷ் காலனி நாடுகள் அனைத்திலும் நீதிபதிகள் அணியும் தலைக்கவசம் அன்றைய எகிப்தியர்களைப் போலவே வடிவமைக்கப்பட்டது என்கிறார்கள். எதேச்சையாக நடந்த ஒன்றல்ல. அன்றைய எகிப்தின் பல இடங்களில் 130 அடி உயர ஸ்தூபிகள் நிறுவப்பட்டிருந்தன. வழிபாட்டுக்கானவை. அவை சூரிய லண்டன் தேம்ஸ் நதியோரத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஸ்தூபி அப்படியே எகிப்திலிருந்தே கொண்டுவரப்பட்ட எகிப்து கலாச்சாரத்துடன் ஒன்றிய எகிப்திய ஸ்தூபியே. மேலும் ராணி அமரும் அரியணை, பதவியேற்பின் போது உபயோகிக்கும் கிரீடம், அதிலுள்ள சில சங்கேத குறியீடுகள், உச்சரிக்கப்படும் மந்திரங்கள், இறைவனை வேண்டி பாடப்படும் பாடல்கள் அனைத்தும் அப்படியே அன்றைய எகிப்து பாபிலோனிய சம்பிரதாயம் என்கிறார்கள். நியூயார்க்கில் உள்ள சுதந்திரதேவி சிலை எகிப்திய ஐசிஸ் கடவுள் சிலையை மாதிரியாகக் கொண்டு வடிவமைக்கப்பட்டது. அமெரிக்காவின் தலைநகரான வாஷிங்டன் டிசியில் உள்ள கேபிடல் பில்டிங், வாஷிங்டன் நினைவு ஸ்தூபி, பெண்டகன் போன்ற எல்லா முக்கிய கட்டடங்களும் பண்டைய எகிப்திய வானசாஸ்திர கணித அறிவை அடிப்படையாகக் கொண்டு அமைக்கப்பட்டவை. அக்கட்டடங்களிலுள்ள பல ஓவியங்களும் குறியீடுகளும் எகிப்திய பாபிலோனிய கலாச்சாரத்தின் அப்பட்டமான பிரதிபலிப்புகள். அமெரிக்காவை வடிவமைத்த அத்தனை பிரபலங்களும் எகிப்தை பூர்வீகமாகக் கொண்ட ஃப்ரீமேசன் குழுவைச் சேர்ந்தவர்கள். போப்பாண்டவர் அமரும் அரியணை, பதவியேற்பின் போது உபயோகிக்கும் தலைக்கவசம், அணியும் உடைகளின் வடிவமைப்பு, அதிலுள்ள சில சங்கேத குறியீடுகள் அனைத்தும் அப்படியே அன்றைய பாபிலோனிய பேகன் சம்பிரதாயம் என்கிறார்கள். வாடிகனின் அரண்மனைக்கு வெளியே உள்ள ஸ்தூபி ரோமப் பேரரசன் கலிகுலாவால் எகிப்திலிருந்தே கொண்டுவரப்பட்டது. இம்மூன்று அதிகார மையங்களைப் பற்றி பார்த்தோமே. இந்தியாவில் இதுபோல் சுவாரஸ்யம் ஏதாவது உண்டா? ஏனில்லாமல், ஆனாலும் பட்டும்படாமலும்தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் தேசப்பற்று என்பதே நம் அரசாங்கத்தை எதிர்த்து நாம் எந்தக் கேள்வியும் கேட்காமல் இருப்பதுதான் என்ற ஒரு எண்ணம் நமக்கு உண்டு. இருந்தும் கடைசியில் இதை மறுக்கலாம் என்றிருக்கிறேன். ரப்பர் ஸ்டாம்ப் பதவி என்று தவறுதலாக ஊடகங்களால் கிண்டலாக அழைக்கப்படும் இந்திய ஜனாதிபதி தங்குவதற்கு புதுடெல்லியில் அத்தனை பிரமாண்டமான மாளிகையும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதம மந்திரி தங்குவதற்கு மிகச்சிறிய வீடும் இருக்கிறதே ஏன்? ஜனாதிபதியின் அதிகாரம் எத்தனை பெரியது என்பதை சரியாக புரிந்து கொள்ளாதவர்களின் கேள்வி அது. காமன்வெல்த் நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. காமன்வெல்த் நாடுகளின் அரசி 2ஆம் எலிசபெத்தின் நேரடி பிரதிநிதிதான் நம் ஜனாதிபதி. அவ்வகையிலேயே இந்திய ஜனாதிபதி தங்குவதற்கு 320 ஏக்கர் நிலத்தில் 340 அறைகளைக் கொண்டதாக பிரமாண்டமான மாளிகை 16 ஆண்டுகால கட்டுமான பணியிலும் ஏராளமான பொருட்செலவிலும் பிரிட்டிஷாரால் சிரத்தை எடுத்து புதுடெல்லியில் கட்டப்பட்டுள்ளது. பாராளுமன்றம், இராணுவம், நீதித்துறை, தேர்தல் கமிஷன், மத்திய கணக்கு தணிக்கைத்துறை ஆகிய நம் நாட்டு அனைத்து முக்கியத்துறை தலைவர்களையும் நியமிக்கவும் நீக்கவும் என்று வானளாவிய அதிகாரம் உடையவர் நம் ஜனாதிபதி. பிரிட்டனுக்கு ராணி எப்படியோ அப்படித்தான் இந்தியாவுக்கு அதன் ஜனாதிபதியும். பெரும்பாலான நேரங்களில் அடக்கி வாசிப்பார்கள் என்றாலும் அவர்களது அதிகாரத்தை குறைத்து மதிப்பிட முடியாது. இந்திய ஜனாதிபதி பதவி என்பது ஏறத்தாழ நம் நாட்டின் சம்பிரதாய ராஜா என்ற அந்தஸ்தும் அதிகாரமும் உடையது. காமன்வெல்த் நாடுகளில் ஜனத்தொகையிலும் பரப்பளவிலும் இந்தியாதான் பெரியது. பல காமன்வெல்த் நாடுகள் மிக மிகச் சிறியது. அதில் ஒன்றின் ஜனத்தொகை 10,000 மட்டுமே. ஆனால் இந்தியாவை பொறுத்தளவில் ராணி ஒரு சம்பிரதாய அரசிதான். அவருக்கு டொமினியன் அந்தஸ்து கிடையாது. டெல்லி என்பது ஒரு மாநிலமோ யூனியன் டெரிட்டரியோ அல்ல. அதற்கு ஒரு விசேஷ அந்தஸ்து கொடுக்கப்பட்டுள்ளது. அதனுடைய பெயர் நேஷனல் கேபிடல் டெரிட்டரி. அதன் நிர்வாக கட்டமைப்பு பாதி மாநிலமாகவும் பாதி யூனியன் டெரிட்டரியாகவும் இருக்கும் வகையில் செயல்படுகிறது. இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலத்தைப் போலவே டெல்லிக்கும் ஒரு முதல் மந்திரியையும் சட்டசபையையும் ஒரு கவர்னரையும் 5 வருடங்களுக்கு ஒருமுறை தேர்ந்தெடுக்கிறார்கள்.
அதே நேரத்தில் ஒரு யூனியன் டெரிடரி போல டெல்லிக்கும் லெப்டினன்ட் கவர்னர்தான் இருக்கிறார். மாநிலங்களுக்கு இருக்கும் கவர்னர் அல்ல, டெல்லியில் உள்ள நிலங்களை நிர்வகிக்கும் டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியும், டெல்லியினுடைய சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் போலீசும் நேரடியாக மத்திய அரசால் கண்காணிக்கப்படுகிறது. டெல்லி மாநில அரசாங்கத்தால் அல்ல, டெல்லியை என்சிடி ஆப் டெல்லி என்றுதான் அழைக்கிறார்கள். இந்த விசேஷ அந்தஸ்து டெல்லிக்கு பல காரணங்களுக்காக கொடுக்கப்பட்டுள்ளது. வருமான வரித்துறை, சிபிஐ, லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நம் நாட்டில் எங்கு எப்போது வேண்டுமானாலும் நுழைந்து சோதனையிடலாம் என்ற அதிகாரம் அவர்களுக்கு இருக்கிறது. அவ்வதிகாரத்தை அவர்கள் ஜனாதிபதி மாளிகையிலும் பிரதமர் அலுவலகத்திலும் நுழைவதற்கு பயன்படுத்த முடியுமா? முடியாது. ஒரு அயல்நாட்டு தூதுவருடன் நம் மந்திரி ஒரு முக்கிய பிரச்சனை குறித்து பேசிக்கொண்டு இருக்கும்போது, ஏதோ ஒரு காழ்ப்பு உணர்ச்சியில் ஒரு அதிகாரி துடுக்குத்தனமாக மந்திரி அலுவலகத்தில் நுழைந்து சோதனையிட சாத்தியம் இருக்கிறதா? இல்லை. என்னிடம் பெரும் பணம் சேர்ந்து விட்டது, பெரிய மனிதர்களின் நடுவே வாழ ஆசைப்படுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஜனாதிபதி, பிரதமர் வீடுகளுக்கு நடுவே எத்தனை விலை கொடுத்தும் ஒரு வீட்டை வாங்கிவிட ஒரு இந்திய குடிமகன் என்ற உரிமையில் நான் துடித்தாலும் என்னால் அப்படி செய்ய இயலுமா? இயலாது. வேறு பல காரணங்கள் இருக்கின்றன என்றாலும், மேற்சொன்ன சில சங்கடங்களை தவிர்க்கும் பொருட்டே நியூ டெல்லிக்கு இந்த விசேஷ அந்தஸ்து கொடுக்கப்பட்டுள்ளது. இவ்வகையிலேயே லண்டன் இன்னர் சிட்டியையும் கருதலாம். முழுமையாக அரசுடைமை ஆக்கப்பட்ட நம் இந்திய மத்திய வங்கி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, நாம் உபயோகிக்கும் பணத்தை வெளியிடும் அமைப்பு அல்ல. அதன் ஒரு ஹோலி ஓன் சப்சிடரி கிளையாகிய பாரத் ரிசர்வ் பேங்க் முத்ரன் இந்தியா, பாரத் ரிசர்வ் பேங்க் முத்ரன் இந்தியா தான் நம் பணத்தை வெளியிடுகிறது. அது ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. அமெரிக்க டாலர் போன்ற எந்த வெளிநாட்டு கரன்சியின் மதிப்பு தடாலென உயர்ந்தால் அதை ஈடுகட்டும் வண்ணம் நமக்கு தேவையான அளவுக்கு நம் ரூபாய் நோட்டை நாமே அச்சடித்துக் கொள்ள முடியுமா? முடியாது. இலங்கை, பங்களாதேஷ், பர்மா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளும் தாந்தோன்றித்தனமாக அவர்கள் கரன்சிகளை அச்சடித்துக் கொண்டு அவற்றை வைத்து இந்திய பொருட்களை அவர்கள் நாட்டுக்கு இறக்குமதி செய்து கொண்டால் நம் கதி என்னாகும்? அவர்களாலும் அப்படிச் செய்ய முடியாது. எல்லா நாடுகளின் கரன்சியை அச்சடிக்கும் உரிமையும் அந்தந்த நாடுகளின் ஏகபோக உரிமை அல்ல, அவற்றை சர்வதேச அமைப்புகள் கண்காணித்து வருகின்றன. அலையன்ஸ் ஃபார் ஃபைனான்ஷியல் இன்க்ளூஷன், ஏஎபை, ஏசியன் கிளியரிங் யூனியன், ஏசியு ஆகிய இரு அமைப்புகளிலும் ஆர்பிஐ பிரதான அங்கத்தினர். இவ்விரு அமைப்புகளும் யுனைடெட் நேஷன்ஸ் எகனாமிக் அண்ட் சோஷியல் கமிஷன் ஃபார் ஏசியா அண்ட் பசிபிக், எஸ்கேப் அமைப்புக்கு கட்டப்பட்டவை. எஸ்கேப் அமைப்பு யுஎன், வேர்ல்ட் பேங்க், ஐஎம்எஃப் ஆகிய பெரிய அமைப்புகளுக்கு கட்டப்பட்டவை. இதில் இரண்டு வினோதங்கள். முதலாவது, ஏஎபையை அமைக்க ஆன முழு செலவையும் பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் பவுண்டேஷன் ஏற்றுக்கொண்டது. அவர்களுக்கு ஏன் இவ்வமைப்பின் மீது இத்தனை அக்கறை என்று தெரியவில்லை. எல்லா அமைப்புகளும் எப்படி ஒன்றுக்குள் ஒன்று என்று மிகக் குழப்பமாக பின்னிப் பிணைந்து செயல்படுகின்றன என்பதை எடுத்துக்காட்டவே இவ்விளக்கம். இரண்டாவது, கிழக்காசிய பசிபிக் கடல் நாடுகளுக்காக உருவாக்கப்பட்டது என்று பெயர் காரணமே இருந்தும் எஸ்கேப்பில் ஆச்சரியமாக பிரிட்டன், ஹாலந்து, பிரான்ஸ் போன்ற நாடுகளும் அங்கத்தினர்களாக உள்ளன. என்னதான் தனிக்குடித்தனம் நடத்தினாலும் தம்பிகளை தன் கட்டுப்பாட்டில் இல்லாமல் பெரியண்ணன்கள் அத்தனை லேசில் சுதந்திரமாக விட்டுவிடுவார்களா என்ன? பேங்க் ஆப் இங்கிலாந்துதான் உலகின் முதல் தனியார் மத்திய வங்கி. 1694 இல் இங்கிலாந்து அரசாங்கம் ஏறத்தாழ திவாலாகும் நிலையில் இருந்தபோது, இங்கிலாந்து அரசுக்கு 14 மில்லியன் பவுண்ட் தங்கத்தை அத்தனியார் வங்கி கடனாக கொடுத்தது. கொடுத்த கடனுக்கும் அதன் மீதான வட்டிக்கும் மக்களிடமிருந்து நேரடியாக வரி வசூலிக்கும் உரிமையையும் இங்கிலாந்து பவுண்டை அச்சடித்து வெளியிடும் உரிமையையும் அது எடுத்துக்கொண்டது. உலகெங்கிலும் உள்ள மக்களுக்கு தேவைப்படும் அல்லது விரும்பும் பணத்தை அச்சடிக்கும் உரிமையை போட்டியே இல்லாத தொழிலாக ஒரு சிலர் மட்டும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இன்றும் வைத்திருக்கிறார்கள். தனியார்களுக்கு சொந்தமான மத்திய வங்கியைப் போல மோசமான விஷயம் எந்த அரசுக்கும் இருக்கக்கூடாது.
ஒரு தேசத்தின் இராணுவத்தை ரவுடிகளின் கைகளில் ஒப்படைப்பதற்கு சமமானது இது.